தங்கத்தமிழ்ச்செல்வன் பேசுகின்ற பொழுது ஓபிஎஸ்க்கும் பாஜகவுக்கும் ஏற்கனவே நெருங்கிய தொடர்புன்னு நாங்கள் தொடர்ச்சியாக குற்றம் சாட்டி வந்தோம். அதை நிரூபிக்கிற மாதிரி இருக்குது பாருங்க. பிரதமர் மோடி தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதி இருக்கும்போது தேனியில அவர் அப்கோர்ஸ் பாஜகவினுடைய வேட்பாளர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதியில் பிரச்சாரம் பண்ணிருக்காரு. தூத்துக்குடிக்கு அமித்ஷா வந்தார், கன்னியாகுமரியில் இவர் பேசினார், கோயம்புத்தூர்ல பேசினார். பட் தேனியில இவர் பேசுறதுக்கு என்ன காரணம்? ஓபிஎஸ்க்கும் இவருக்கும் ஏற்கனவே தொடர்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு வாதத்தையும் நீங்க பாரத் மாதா கி ஜெயன்னு அதிமுகவினர் கோஷம் இடுகிறார்களே, பாஜகவினர் தான் அந்த கோஷத்தை எல்லாம் வைப்பாங்க, தமிழ்நாட்டில் அந்த கோஷத்தை அதிமுக எடுக்கிற அளவுக்கு போயிடுச்சுன்னு ஒரு சார்ஜை வைக்கிறாரு. அமமுக நேரடி பாஜக எதிர்ப்பை முன்வைத்து தான் அரசியல் செஞ்சுட்டு வருது. இப்ப தங்கத்தமிழ்ச்செல்வன் வைக்கக்கூடிய இந்த வாதங்கள் ஓபிஎஸ்க்கும் மோடிக்கும் ஏற்கனவே நெருங்கிய தொடர்பு என்ற ஒரு ஐயத்தை தொகுதிக்குள் வைப்பது எந்த அளவிற்கு அவருக்கு வலிமையை சேர்க்கும் நினைக்கிறீங்க? இல்லை, அவங்க கண்டினியூஸாகவே வந்து ஓபிஎஸ்ஸை வந்து இவர் டார்கெட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், டிடிவி ஆகட்டும், இல்லை தங்கத்தமிழ்ச்செல்வன் ஆகட்டும், அதில் லோக்கல் லெவலில் இவரோட கேம்பெயினுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே ஒழிய இது பரவலாக வந்து மக்கள் வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து இவர் பிஜேபியில் சேர்றதுக்காக தான் வந்தார் அப்படின்னு நம்புவாங்கன்றதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. அதை மாதிரி அதுக்கான வாய்ப்பு கிடையாது. மொரோவர் நீங்கள் இன்னொன்று சொன்னீங்க, வந்து ஒரு வாரிசு அரசியலை பற்றி பேசினாருன்னு சொன்னீங்க. வாரிசு அரசியலை பற்றி பேசி இது பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணலனாலும் அடுத்த நாள் இவரே கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாரு. ஓபிஎஸ்ஏ வந்து தகுதி இருந்ததுன்னா வாரிசுகளாக இருந்தால் கூட வந்து வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த இடத்துக்கு தள்ளிட்டாங்க. அவரே வந்து அதை ஒரு ரிப்ளை பண்ண அதுக்கு ஒரு கவுண்டர் கொடுத்து வச்சு அதை ஒரு பேசுபொருளாக அவரே ஆக்குறாரு. அவரே அதை என்கேஜ் பண்ணுறதுனால வந்து ஃபர்தராக வந்து அந்த டிபேட்டுக்குள்ளே இவரே போயிட்டு இருக்கிறது வந்து இவருக்கு ஒரு அட்வான்டேஜ் தான் டிடிவிக்கு. அது இல்லைன்னு சொல்லி மறுக்க முடியாது தங்கத்தமிழ்ச்செல்வனுக்கும். ரெண்டாவது, இவர் முன்னாடி வந்து இதெல்லாம் வந்து பப்ளிக் மெமரியை ரிஃப்ரெஷ் பண்ணுறான்னு வேணால் சொல்லலாம். இவர் தங்கத்தமிழ்ச்செல்வன் முன்னாடி இவர் போய் பார்த்தது, இவருக்கான நட்பு இருந்தது, இவர் அவங்கள வந்து இவரை முன்னிலைப்படுத்தினாங்க, அதுக்கப்புறம் எடப்பாடி அவரை வந்து தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்றதெல்லாம் ஒரு பப்ளிக் மெமரி ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக லோக்கலில் ஒரு கேம்பெயினுக்காக இது பண்ணுறாரு வழியே. ஒரு ஆன்டி ஓட்டர்ஸ் அப்படிம்பாங்க இல்லையா, ஆன்டி டிஎம்கே ஓட்டை ஏடிஎம்கே வந்து கேதர் பண்ணுறது, அல்லது ஆன்டி காங்கிரஸ் ஓட்டை பிஜேபி கேதர் பண்ணுறது, ஆன்டி பிஜேபி ஓட்டை, இந்த மாதிரி இருக்கின்ற பொழுது தமிழ்நாட்டில் ஆன்டி பிஜேபி ஓட்ஸ் அப்படின்னு இருக்குதுன்னா அந்த ஆன்டி பிஜேபி ஓட்ஸை அமமுக எடுத்துக்கொள்வதற்கான உத்திகளை எல்லா இடத்துலையும் அவங்க பயன்படுத்துகிறாங்களா? அவங்க இதை ட்ரை பண்ணுறாங்க. அவங்க பிஜேபிக்கு நாங்கள் இணக்கமாக இல்லைன்னு தொடர்ந்து வர குற்றச்சாட்டு வந்து பிஜேபியோட பி டீமாக வந்து டிடிவியே இருக்காரான்னு சொல்லிட்டு கூட திமுக குற்றச்சாட்டு வச்சுது. அதை மறுக்கிறக்கா அங்கங்கே வந்து ஒரு சாஃப்ட் கிரிட்டிசிசம், அவங்க கொஞ்சம் சாஃப்டாக வந்து மெல்லியமாக வந்து வெளியே அளவில் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க பிஜேபியை. பட் எங்கேயும் வந்து ஒரு ரொம்ப வலிமையாக ஒரு ஸ்ட்ராங்காக வந்து மோரோவர் இவருக்கு ஆல்ரெடி ஒரு மேலே குற்றச்சாட்டு இருக்குது. கேட்காமே ஜனாதிபதி தேர்தலில் வாக்களித்தவர், ப்ளஸ் இவருக்கு வந்து பிஜேபி தான் இவங்களை நிராகரிச்சது, இவங்க வந்து பிஜேபி நிராகரிக்கலன்னு இந்த விமர்சனங்கள்லாம் ஆல்ரெடி அந்த கட்டாயத்தில் இருக்கார். அந்த கட்டாயத்தினால சில சமயங்களில் வந்து இவர் பேசிட்டு இருக்காரு. கடுமையான பிஜேபி விமர்சனம் இல்லை மோடி மேலே தனிப்பட்ட முறையில் ஒரு விமர்சனமோ ஒன்று இது வரைக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற பெரிய அளவில் வச்சது கிடையாது. இது அந்த ஏடிஎம்கே கார்னர் பண்ணுறதுக்கு இவர் பயன்படுத்திக்கிறாரு. பிஜேபி அட் த சேம் டைம் வந்து இவருக்கான வாக்கு வங்கி அதிகரிக்கிறதுக்கு அந்த டிஎம்கேக்கு போகிற ஓட்டையை வந்து எடுக்கணும் அப்படின்றதுல ரொம்ப குறியா இருக்காரு. அதுக்காக இதை பயன்படுத்திக்கிறார் அவர். திரு வெங்கடேஷ், அதில் இன்னொரு விஷயத்தை தங்கத்தமிழ்ச்செல்வன் பேசுகின்ற பொழுது முன்வைத்தார். மேகதாட்டில் அணை கட்டுவதற்கு மணல் சப்ளையை வந்து ஓபிஎஸ் பையன் தான் செய்கிறாருன்னு ஈவிகே சிலங்கோன் குற்றம் சாட்டுறாருங்கிறாரு. ஈவிகே சிலங்கோவனும் தேனியை பொறுத்தளவில் தங்கத்தமிழ்ச்செல்வனுக்கு எதிரான ஒரு போட்டியாளர் தான், காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிடக்கூடிய ஒரு போட்டியாளர். சக போட்டியாளர் இன்னொரு சக போட்டியாளரை பற்றி வைத்த விமர்சனத்தை முன்வைத்து அவர் ஒரு வாதத்தை முன்வைக்கிறார். பாருங்க, கர்நாடகாவில் இந்த மாதிரி அணை கட்டுவதற்கு மணல் சப்ளை பண்றாரு. பட் அதிகாரப்பூர்வமா அதற்கான ரொம்ப ஸ்ட்ராங்கான மறுப்பு எதிர்ப்பு அதிமுக சைட்லேருந்து வந்துச்சா அப்படிங்கிறதுல பலருக்கும் ஐயப்பாடு இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நீங்கள் இது தங்களுக்கு எதெல்லாம் சாதகமாக இருக்குமோ அந்த சாதகமான அம்சங்கள்லாம் எடுத்துக்கொண்டு அவர் வந்து பயன்படுத்துகிறார் மேடையில். அவ்வளோதான் நம்ம புரிந்து கொண்டோமே தவிர இது வந்து இவர் சொன்னார் அவர் சொன்னாருங்கிற விஷயம் கிடையாது. பட் என்ன ஒரே ஒரு அடிப்படையான விஷயம் என்ன, இன்னைக்கு தேதியில் அவங்க வந்து இப்போ நீங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரே நோக்கம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே நாங்கள் வந்து இப்போ நீங்கள் எது முதல்ல வரக்கூடிய அணியாக இருந்தாலும் சரி, எது வெற்றி பெறக்கூடிய அணியாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து அவங்க நிச்சயமாக அதிமுகவை நாங்கள் தேர்ட் ஸ்டேஜ் பொசிஷனுக்கு எவ்வளோ தூரம் தள்ள முடியும் அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க. நாங்கள் தான் செகண்ட் பொசிஷனில் இருக்கோம். ஃபர்ஸ்ட் பொசிஷன் மேபி நீங்கள் வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்கலாம், அல்லது நீங்கள் அவங்களே ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்தாலும் வரலாம். என்னென்ன அது சட்டமன்ற தொகுதிகளில் அது மாதிரியான வாய்ப்பு இருக்குது. பாராளுமன்ற தொகுதிகளில் அப்படி இருக்குமான்னு எனக்கு தெரியல. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவங்களுடைய முதல் நோக்கம் வந்து அந்த பொசிஷன் இப்போ வந்து தொண்டர்கள் மத்தியில் தங்களை பொசிஷன் பண்ணிக்கிறது தான் இப்போ அவங்களுடைய மிக முக்கியமான நோக்கம். நாங்கள் தான் ஒரிஜினல் அதிமுகன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு. அதை வந்து முயற்சி செய்யும்போது நீங்கள் எல்லா விதமான ஆயுதங்களையும் பயன்படுத்திக்க தயாராக இருக்கிறாங்க. யார் அந்த ஆயுதத்தை கொடுத்தாலும் சரி அதை எடுத்துக்கொள்ள தயாராக இருக்கிறாங்க. இதில் உண்மையின் மேலே இருக்கு இல்லை அதில் வந்து அதை வந்து மறுக்க வேண்டிய கட்டாயம் நிச்சயமாக நீங்கள் ஓபிஎஸ் தரப்புக்கு இருக்கிறது, அவர் மகன் தரப்புக்கு இருக்கிறது. அதெல்லாம் அவங்க செய்வாங்களான்னு தெரியல. பட் ஏன்னா தேர்தல் முடிய போகிற ஒரு எலெக்ஷன் முடிய போகிற ஒரு தருணத்தில் நம்ம இருக்கிறோம். ஆனால் என்ன ஒரு அம்சம் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால்,
அவருக்கு இந்த குறிப்பா நீங்க தங்க தமிழ்ச்செல்வனாக்கோ இல்ல அம்மா மக்கள் முன்னேற்றத்துக்கு நீங்க டவுன் சவுத்ல இருக்க கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு செல்வாக்கு ஒண்ணு, அது வந்து நீங்க எல்லா இடத்துலயும் வந்து வெளிப்படையா தெரியுது. ஸோ இப்போ நான் ஒரு 3-4 பேரை நான் இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தலாமான்னு தெரியல, ஸ்பாயிலர்ஸ் நம்ம ஒரு ஆங்கிலத்துல சொல்லு இருக்கு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், இப்போ நீங்க வந்து இவர் கமலஹாசன், இவர் நம்ம சீமான், இவங்க எல்லாருமே இப்போ மெயின் 2 பார்ட்டிஸினுடைய ஸ்பாயிலர்ஸாகவே இவங்க எல்லாம் உருவாயிருக்காங்க. வாக்குகளை பெரிய அளவு பிரிக்கக்கூடிய, அட்லீஸ்ட் பாக்கெட்டாவது பிரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இந்த பாக்கெட்டா பிரிக்கும் போது லாஸ்ட் டைம் எப்படி மக்கள் நல கூட்டணி வந்து விதமா ஒரு பிரிய வந்து இங்க 2016 தேர்தலில் பண்ணுச்சோ அந்த மாதிரியான ஒரு பெரிய அளவிலான ஒரு பாதிப்புகள் ஏற்படுமோ அப்படின்ற ஒரு அச்சம் எனக்கு இருக்கு. அவர்கள் யாருடைய வாக்குகளை பிரிக்கிறார்கள் என்பதை பொறுத்து. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இப்ப இப்படி யோசிச்சு பாக்குறேன், ஆக்சுவலா நீங்க வந்து இப்ப நீங்க கமலஹாசன் பாத்தீங்கன்னா திருப்பியும் அதே மாதிரியான ஒரு பழைய ஒரு இவர் பெரியாருடைய சிந்தனையிலேருந்து வந்தவன் தன்னை வந்து பேசுறாரு அப்படின்னா இயல்பாகவே நீங்க வந்து பிரிப்பாரா இல்ல இந்த பக்கம் நீங்க வந்து இவர் நம்ம அம்மா மக்கள் முன்னேற்றம் இப்ப இவர் யாருடைய வாக்கு பிரிக்க போறாரு, சீமான் யாருடைய வாக்கு பிரிக்க போறாரு. இப்ப இந்த வாக்குகள் பிரியும் போது நிச்சயமாக ஒரு நீங்க ஒரு சட்டமன்ற தொகுதியில நீங்க ஒரு 5000 வாக்கு நீங்க பிரிச்சீங்கன்னாவே பார்த்தா அது எலெக்ஷன் ரிசல்ட் நிச்சயமா எதிரொலிக்கும். நம்ம அதுல இருந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு வேற சில கேள்விகள் கூட இருக்கின்றன. குறிப்பாக தொடர்ச்சியாக திரு ப. சிதம்பரம் தன்னுடைய பிரச்சார உரையில் அனைத்திலும் ஆட்சி மாற்றம் தமிழகத்திலும் ஏற்படும், மக்களவைத் தேர்தல் முடிந்த பிறகு ஆட்சி மாற்றம் டெல்லியில் மட்டுமல்ல தமிழகத்திலும் அப்படின்னு சொல்றாரு. இங்கேயும் ஆட்சி மாற்றம் ஏற்படும், திமுக தலைவர் ஸ்டாலின் முதலமைச்சர் ஆவார் என்ற பிரச்சாரத்தை தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சி முன்வைத்துக் கொண்டே வருகிறது. இது எதற்காக, இது என்ன மாதிரியான தாக்கங்கள் ஏற்படுத்தும், திமுகவினரை மட்டும் உற்சாகப்படுத்தக்கூடியதாக இவை இருக்குமா, அல்லது அதை தாண்டி பொதுமக்களிடம் இது என்ன மாதிரியான தாக்கங்களையும் ஈர்ப்பையும் ஏற்படுத்தும்? பிரச்சார மேடை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.